सकनो भवतु सकनो भुनक्तु सक वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। मुप्पति इरंडावदु श्लोकम। एतत् विज्ञाय जिज्ञासोः ज्ञातव्यमवशिष्यते। पीत्वा पीयूषममृतम् पातव्यं नावशिष्यते। பகவான் உத்தவரிடம் கேள்வியை கேட்கின்றார். அபி உத்தவ त्वया பிரம்ம சமவதாரிதம். பரம்பொருள் அல்லது பிரம்ம தத்துவம் உன்னால் புரிந்து கொள்ளப்பட்டு விட்டதா? இவ்வளவு உபதேசம் செய்ததற்கு பிறகு உத்தவரிடம் கேட்கின்றார், உனக்கு பிரம்ம தத்துவம் புரிந்ததா? மோகக மோகமானது உன்னுடைய மனதிலிருந்து விலகிவிட்டதா? சோகமானதும் உன்னுடைய மனதிலிருந்து விலகிவிட்டதா? மனோபவக என்றால் மனதை பற்றி கொண்டிருக்கின்ற பயம், சோகம், குரோதம் போன்ற சம்சாரத்தை கொடுக்கின்ற உணர்வுகளெல்லாம் உன்னிடமிருந்து நீங்கிவிட்டதா? உண்மையிலேயே மேலோட்டமாக பார்த்தால் நம்முடைய துயரத்திற்கு காரணம் மக்கள், உலகம், பொருள்கள் என்று சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே நம்முடைய துயரத்திற்கு காரணம் இந்த உலகத்தை பொருள்படுத்துகின்ற மனம், அனுபவங்களை பொருள்படுத்துகின்ற மனசுதான். அவரவர்களுடைய மனம்தான் துயரத்திற்கு காரணம். அதனால பகவான் மனோபவக சோகக மோகக, இந்த மனதை பற்றி கொண்டிருக்கின்ற சோகம், மோகம் உன்னை விட்டு சென்று விட்டதா? இப்போ பகவானுடைய கேள்வியில பிரம்ம தத்துவம் விளங்கியதா? சில பேர் பிரம்மன் புரிந்ததுன்னு சொல்லிட்டு, ஆனால் கோபம் போகல, பொறாமை போகல, சோகம் போகல அப்படின்னு சொல்வார்கள். அப்போ அந்த பிரம்மன் புரிந்ததுங்கிறதுக்கு நம்ம என்ன அர்த்தம் எடுத்துக்கிறது? அதனால பகவான் கேட்கிறார், பிரம்மன் புரிந்து அந்த புரிந்ததனுடைய பலனும் உனக்கு கிடைத்ததா? அதாவது ஞானம் உனக்கு கிடைத்ததா? ஞான பலன் உனக்கு கிடைத்ததா? சில டாக்டர்ஸுக்கெல்லாம் நல்ல ஞானம் இருக்கும். டாக்டர் வேண்டாம், நமக்கே சில பொருள்களெல்லாம், அது ஸ்மோக்கிங் ஆகட்டும், ட்ரிங்கிங் ஆகட்டும், எப்படி உடம்ப டேமேஜ் பண்ணுங்கிற ஞானம். ஒரு 2 வயசு குழந்தைக்கு அந்த ஞானம் கிடையாது. அதனால் அது பயன்படுத்தினாலும் நமக்கு தப்புன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் இதை பற்றிய ஞானம் இருந்தும் அதை நம்ம ஏன் பயன்படுத்துகிறோம்? இப்போ சில சமயங்களில் அறிவு இருக்கு, அறிவினுடைய பலனை அனுபவிக்க முடியாமல் இருக்கின்றோம். அதனால தான் பகவான் டிஸ்டிங்க்டாக கேட்குறார், உனக்கு ஞானம் வந்ததா? ஞானத்தினுடைய பலன் உனக்கு வந்ததா? இப்போ பகவான் முழுமையாக நம்புகிறார். உத்தவருக்கு இந்த 2 வந்திருக்குங்கிற நம்பிக்கையில் உத்தவருடைய பதிலை உடனடியாக எதிர்பார்க்காமல் பகவான் சில ஸ்லோகங்களில் தொடர்கின்றார். அடுத்ததாக நாம் பார்த்தது, இந்த அறிவை யாருக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு லிஸ்ட் சொல்றார். இந்த அறிவை தாம்பிகாய, ஷடாய என்று சில லிஸ்ட் சொல்றார். இதனுடைய சாராம்சம், எந்த ஒரு அறிவையும் அதை கேட்பவர்களுக்குத்தான் நாம் கொடுக்க வேண்டும். அந்த அறிவை யார் ஜீரணிக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் எந்த ஒரு அறிவையும் கொடுக்கணும்.
சில பேர் கேட்டும் ஜீரணிக்கிற சக்தி இல்லை, புரிந்து கொள்ற சக்தி இல்லை அப்படின்னா கொடுக்க கூடாதுதான். ஒருத்தர் நல்ல மது அருந்திட்டு நம்ம இடத்துல வந்து ஆத்மானா என்னன்னு கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. சரி, அவர் கேட்டுட்டார், நம்ம சொல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா சந்தேகம் வந்துடும், யார் மது அருந்தினார்கள் அப்படின்னு. அப்போ சில பேர் கேட்கலாம், ஆனாலும் அந்த கேள்விக்கான பதிலுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்கான்னு பார்க்கணும். சில சமயங்களில் கேட்கறதுக்கு தகுதி இருக்கும், ஆனால் பதிலை வாங்கிறதுக்கு தகுதி இருக்காது. சில குழந்தைகள் சில கேள்விகள் கேட்பார்கள், கேள்வி கேட்கிற அளவு தான் அந்த மனநிலை அவங்களுக்கு வளர்ந்திருக்கும், அதற்கான சரியான பதில் அந்த குழந்தைக்கு உருவாயிருக்காது. அப்போ நம்ம ஏதோ அந்த நேரத்தில் குழந்தையினுடைய மனசை சமாதானப்படுத்துகிற பதிலை தான் சொல்லணும். அதனால தான் பகவான் சில நிபந்தனைகள் சொல்கிறார். இந்தந்த நிபந்தனைகள் சொல்லி இவர்களுக்கெல்லாம் கொடுக்க கூடாது. பிறகு அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் கூறிய கருத்து, யாருக்கு கொடுக்க வேண்டும், இந்த அறிவை யாருக்கு கொடுக்க வேண்டும். ஒரே ஒரு கண்டிஷன் போடுறார், பக்தி ஸ்யாத் சேத். சாஸ்திர இடத்திலும் பகவான் இடத்திலும் பக்தி இருந்தால் அதை கொடுக்கலாம். யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். நிபந்தனை, முக்கிய நிபந்தனை ஃபெய்த், ஸ்ரத்தை, பக்தி இருந்தா கொடுக்கலாம். இந்த அறிவை பக்தியுடன் நாம் வாங்க வேண்டும், அப்பொழுதுதான் நமக்குள்ள போகும். பிறகு யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா, இந்த அறிவுக்கு ஜாதி, ஆண் பெண் அப்படிங்கிற பேதமெல்லாம் கிடையாது. யாருக்கு வேண்டுமானாலும் இந்த அறிவை கொடுக்கலாம். அதாவது சூத்ர யோஷிதாம் என்று சொன்னார். சூத்ரன் அப்படின்னா தொழில் ரீதியா அவனுடைய செயல்கள் அப்படிப்பட்டதா இருக்கலாம். ஒரு லேபரா இருக்கலாம், பெண்களா இருக்கலாம். ஏன்னா கர்ம காண்டத்துல தான் இந்த யாகம் இவங்க பண்ணணும், இவங்க பண்ணக்கூடாதுன்னெல்லாம் இருக்கு. ஆனா ஞானம் என்று விட்டால் இறை அறிவுக்கு மனுஷனா இருந்தா போதும். இந்த தகுதிகளுடன், மனுஷனா இருந்தா மட்டும் போதும் சொல்ல முடியாது, மனிதனுடன் இந்த தகுதிகளுடன் என்று சொன்னார். பிறகு இந்த அறிவை அடைந்ததற்கு பிறகு மீண்டும் அடைய வேண்டியதோ அறிய வேண்டியதோ ஒன்றும் இல்லை. ஒரு நிறைவை பகவான் காட்டுகின்றார். ஏதத் விக்ஞாய ஞாத்தவ்யம் ந அவசிஷ்யதே. இதை அறிந்ததற்கு பிறகு மீண்டும் ஒன்று அறிய வேண்டும் என்ற ஒன்று இல்லை. அப்புறம் ஒரு உதாகரணம், அமிர்தத்தை அருந்தியதற்கு பிறகு அவனுக்கு வேற எதையாவது அருந்தனுங்கிற ஆசை எப்படி வராதோ அப்படி இந்த அறிவை அடைந்தவன் நிறைவு பெறுகின்றான் என்று கூறினார். இனி மேலும் ஒரு 2 ஸ்லோகத்தில் பகவான் பேசி நிறைவுரை செய்வார். பிறகு சுகபிரம்மம் உத்தவருடைய நிலையை வர்ணிப்பார். பிறகு உத்தவர் பகவானுக்கு பதில் சொல்லுவார். எப்படி பகவத்கீதையில் அர்ஜுனன் மோகம் போச்சுன்னு சொன்னானோ அதே போல உத்தவரும் பதில் சொல்ல இருக்கின்றார். மேலும் 2 ஸ்லோகத்தில் பகவானுடைய விளக்கம். 33வது ஸ்லோகம். ஞானே கர்மணி யோகே ச வார்த்தாயாம் தண்டதாரணே தாவானர்த்தோ நிர்ணாம் தாத தாவாம் ஸ்தேகம் சதுர்விதக. இந்த ஸ்லோகத்தின் சாராம்சம், நானே அனைத்துமாக இருக்கின்றேன் என்று பகவான் கூறுகின்றார். சர்வம் ஈஸ்வர ஸ்வரூபம், எல்லாமே ஈஸ்வரன் தான். அதை நம்ம பலமுறை பார்த்துருக்கோம். இந்த உலகத்தை பகவான் படைக்கும் பொழுது இந்த உலகத்துக்கு உபாதானமாக, மெட்டீரியலாக பகவான் தன்னையே உருவாக்கினார். அப்போ இந்த உலகம் பூரா ஈஸ்வர ஸ்வரூபம் அப்படின்னு பார்த்தோம். பகவானே பஞ்சபூதமாக இருக்கார், அனைத்து ஜீவராசிகளாக இருக்கிறார்னு பார்த்தோம். அதைத்தான் வேறு ஆங்கிளில் இங்கு பகவான் கூறுகின்றார்.
இப்போ ஸ்லோகத்தின் சாராம்சம் சர்வம் ஈஸ்வர ஸ்வரூபம். இதை எப்படி கூறுகிறார் என்றால், நம்ம வேதாந்த சாஸ்திரத்துக்குள்ள நுழைந்தாலே நம்முடைய ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன? புருஷார்த்தக. முதல் தலைப்பே வேதாந்தத்தில் நம்ம பேசுறது புருஷார்த்தம். புருஷார்த்தம்னா மனிதனுடைய இலக்கு. ஒரு மனுஷன் என்னுடைய லட்சியம் இதுன்னு எவ்வளவு கோடி லட்சியங்களை பற்றி சொன்னாலும் சாஸ்திரம் அதை 4 தலைப்பில் அடக்குகிறது. நீ சொல்ற இலக்குகள் எல்லாம் இந்த 4 கேட்டகரிக்குள்ள வருதுன்னு சொல்லுது. அதைத்தான் பகவான் சொல்றார் ஸ்லோகத்தினுடைய கடைசி பகுதி, சதுர்விதக அர்த்தக. சதுர்விதக அர்த்தகன்னா இங்க புருஷார்த்தக. சதுர்விதகன்னா 4 விதமான 4 விதமான இலக்குகள். உண்மையிலேயே அந்த இலக்கும் நானே அப்படின்னு சொல்றார். அகம் சதுர்விதக அஸ்மி, நானே 4 விதமான புருஷார்த்தமாக இருக்கின்றேன். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மறந்திருக்காது. இருந்தாலும் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். அந்த 4 நம்ம சமஸ்கிருதத்தில் தர்மார்த்த காம மோக்ஷம்னு சொல்றோம். தமிழ்ல அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்றோம். இந்த அறம் பொருள் இன்பம் வீடுங்கிற இடத்துல இந்த அனைத்து புருஷார்த்தமும் நான் தான். நீ எதை அடைந்தாலும் ஏதோ ஒரு விதத்துல என்னைத்தான் அடைகின்றாய். அதுதான் சாராம்சம். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, எல்லோருமே நிறைவைத்தான் அடைய விரும்புகின்றார்கள். மனசை நிறைக்கத்தான் எல்லாம் விரும்புகின்றார்கள். ஒருத்தர் என்ன நினைக்கிறார், இந்த பொருள் கிடைச்சா நான் நிறைவா இருப்பேன், இந்த உறவு கிடைச்சா நான் நிறைவா இருப்பேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருளை வைக்கிறார்கள். அது உண்மையாகுது எவ்வளவு நாளைக்குன்னா, அது ஆளை பொறுத்து பொருளை பொறுத்து. இந்த பொருள் கிடைச்சா நிறைவா இருப்பேன்னு இவர் அடைகிறார். அது கொஞ்ச நாள், பிறகு நிறைவின்மை வருகிறது, மேலும் மனது ஒரு பொருளை நாடுகிறது. இப்படியே சம்சாரம் தொடர்கிறது. இப்போ இங்க பகவான் என்ன சொல்றார், ஒரு சாதகன் எவ்வளவு சாதனைகள் செய்து இந்த உலகத்துல எதை அடைந்தாலும் ஒரு கோணத்தில் அவர்கள் என்னைத்தான் நாடுகிறார்கள், என்னைத்தான் அடைகிறார்கள். அது நானாகவே இருக்கின்றேன். இப்ப தர்மம்னா புண்ணியம், அர்த்தம்னா வாழ்க்கைக்கு தேவையான பொருள்கள், காமம் அப்படின்னா இன்பம், மோக்ஷம்னா இறைவனை அடைதல். இப்ப ஈஸ்வர பிராப்தி வேறு, ஈஸ்வரன் வேறு அல்ல, எல்லாமே நான் தான். பிறகு இவைகளை எல்லாம் நம்ம வாழ்க்கையில எப்படி அடைகின்றோம்? முதல் வரியில சாதனைகளை பகவான் குறிப்பிடுகின்றார். ஞானே, ஞானே என்றால் ஒருத்தன் அறிவை அடைந்து அந்த அறிவின் பலனாக வாழ்க்கையில எதையெல்லாம் அடையறானோ அந்த இறுதி இலக்கும் நான் தான். இந்த அறிவுனால நம்ம என்னெல்லாம் அடையிறோம்? இந்த இடத்துல நம்ம அறிவை 2ஆ பிரிச்சிடறோம். ஒன்று பராவித்யா, இனி ஒன்று அபராவித்யா. பராவித்யான்னா இறைவனை பற்றிய ஞானம், அபராவித்யான்னா லௌகிக ஞானம், உலகத்தை பற்றிய ஞானம். இந்த உலகத்தை பற்றிய ஞானத்தினால என்னென்னலாம் லைஃப்ல கெயின் பண்றோம்? ஏன்னா நம்ம லைஃப்ல எதையாவது கெயின் பண்ணணும்னா அறிவு இருந்தா தான் பண்ண முடியும். இப்போ அறிவுக்கு ஏற்ற ஊதியம், ஆஃபீஸ்லேயே அதுதானே, அறிவுக்கு தகுந்த மாதிரி தானே ஸ்கேல். அப்போ அந்த அறிவுனால நீ என்ன அடையிறையோ அதுவும் நான் தான். அது அர்த்த காம புருஷார்த்தம். இறை ஞானத்தினால நீ எதை அடையிறையோ அதுவும் நான் தான். இப்போ ஞானம் என்றால் ஞானத்தினால் நாம் வாழ்க்கையில அடையப்படுகின்ற அனைத்து இலக்குகளும் நானே. அடுத்தது கர்மணி, செயலால் உழைப்பால் அடையப்படுவதும் அனைத்தும் நானே. சிலதெல்லாம் ஞானத்தினால மட்டும் அடையிறோம், சிலதெல்லாம் ஞானத்தினால அடைய முடியாது. ஞானத்தை அடைந்து அதை செயல்படுத்தி, அதாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்றோம். அந்த டெக்னாலஜிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, அந்த சயின்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ற இடம் அர்த்தம். அந்த அறிவை செயல்படுத்துகின்ற இடம், அதான் கர்ம. இப்ப கர்மணி என்றால் உழைப்பால் நீ எதையெல்லாம் அடையிறையோ அதுவும் நான் தான். சில பேர் பார்த்தோம்னா
சொந்த கிராமத்திலிருந்து வெறுங்கையை வீசிட்டு போயிருப்பாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு அந்த கிராமத்தில் பாதி கிராமத்தை விலைக்கு வாங்குவார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவ்வளவு சம்பாரிச்சுட்டு வருவார்கள். அதெல்லாம் எப்படின்னா உழைப்பு. அப்போ இந்த உழைப்புனால வாழ்க்கையில நீ எதையெல்லாம் அடைகின்றாயோ அதுவும் நீ என்னைத்தான் அடைகின்றாய். அடுத்தது யோகேச்ச. யோகம் என்றால் மனதின் துணை கொண்டு விதவிதமான தியானங்களினால், மன ஒருமுகப்பாட்டினால், அல்லது தவம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான தவத்தை மேற்கொண்டு வாழ்க்கையில் ஏதேதோ பொருள்களை அடைகிறார்கள். வாழ்க்கையில எதையாவது அடையணும்னா தவம் பண்ணுன்னு சொல்லுவார்கள் பெரியவர்கள். அப்படின்னா என்ன? தவத்தினால் எதை வேண்டுமானாலும் அடையலாம். அந்த இலக்கும் நானே. பிறகு வார்த்தாயாம் என்றால் விவகாரக, இந்த விவசாயம் பண்றது, பிஸ்னஸ் பண்றது. இங்க வார்த்தா என்றால் மேலும் உழைப்பு. உன்னுடைய உழைப்புனால் எதெல்லாம் அடையிறையோ. இங்க வார்த்தா அப்படிங்கிறது விவசாயம், பிஸ்னஸ், ஆபீஸ்ல வேலை செய்கிறது, அல்லது ஒரு பொறுப்பை எடுத்துட்டு ஏதாவது பண்றது, இதெல்லாம். தண்டதாரணே. தண்டதாரணம்னா ஒரு ராஜா இருக்கார். அவர் அந்த ராஜ்யத்தையே தன்னுடைய கட்டுக்குள்ள வச்சிருக்கிறார். அதனால் அவர் எதை அடைகிறாரோ. இங்க தண்டதாரணம்னா பை பவர். நீ பை பவர்னால எல்லாத்தையும் உன்னுடைய கீழ வச்சு நீ எதையெல்லாம் அடையிறையோ அதை இரண்டாவது வரியில யாவான் அர்த்தக. இதனால எவ்வளவு அர்த்தத்தை பிரயோஜனத்தை அடைகிறாயோ அதை நம்ம கடைசி சொல்லல கனெக்ட் பண்ணணும். அர்த்தக சதுர்விதக, அதெல்லாமே இந்த 4 புருஷார்த்தங்களுக்குள் அடங்குகின்றது. நிர்ணாம் தாத, மனிதனுக்கு அகம் தாவான் தே அகம், அது எல்லாமே உனக்கு நான் தான், அல்லது ஒரு ஜீவனுக்கு நான் தான். இதனுடைய சாராம்சம் என்னன்னா, உன்னுடைய உழைப்பால் என்னென்னலாம் அடையப்படுகிறதோ நீ ஏதோ ஒன்றை அடைந்ததாக நினைக்கிற, ஆனா எல்லா இலக்கும் நானாகவே இருக்கின்றேன். இப்ப சதுர்விதக அர்த்தக அகம். இனி பகவான் அடுத்த ஸ்லோகத்தில் தன்னுடைய உபதேசத்தை நிறைவு செய்கின்றார். இதற்கு பிறகு ஒரு சில ஸ்லோகங்கள்ல பேச போறார். ஆனா உத்தவரிடம் கேள்வியை கேட்டுட்டு இப்பொழுது நிறைவு செய்கிறார். என்ன கேள்வியை கேட்டார்? உனக்கு பிரம்ம ஞானம் விளங்கியதா, ஞான பலன் கிடைச்சுதான்னு கேட்டுட்டு இந்த ஸ்லோகத்தில் பகவான் தன்னுடைய உபதேசத்தை நிறைவு செய்கின்றார். 34வது ஸ்லோகம். மர்த்யோ யதா த்யக்த சமஸ்த கர்மாம் நிவேதிதாத்மா விசிகீர்ஷிதோ மே ததாமிருதத்வம் பிரதிபத்யமானக. மயாத்ம பூயாய ச கல்பதே வை. பகவானுடைய இறுதி ஸ்லோகம் மிக அழகாக பகவான் ஒரு கருத்தை கூறுகின்றார். மர்த்தியக, மர்த்தியக என்றால் மனிதன், ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு மனிதன். யதா எப்பொழுது, ஒரு மனிதன் எப்பொழுது. அடுத்த 2 சொற்களால் இந்த சாதனைகளை நிறைவு செய்து முடித்துள்ளானோ அப்படின்னு இந்த வேதாந்த பர்சூட் அல்லது ஆன்மீக சாதனைகளை சுருக்கமா 2 சொற்களில் அடக்குகிறார். இந்த படியை கடந்துள்ளானோ அல்லது இந்த சாதனையை நிறைவு செய்துள்ளானோ. என்ன அது? முதல் சொல் தியக்த சமஸ்த கர்மா. இது அந்த சாதகனை குறிப்பிடுகிறது. இந்த தியக்த சமஸ்த கர்மாங்கிற சொல்லினுடைய இறுதி பொருள் கர்மயோகம் ஞான யோகம் என்ற 2 சாதனையை பூர்த்தி செய்துள்ளானோ. ஒருவன் எப்பொழுது கர்மயோகத்தை நிறைவு செய்துள்ளானோ அதே சமயத்தில் ஞான யோகத்திற்குள் வந்தும் நிறைவை செய்துள்ளானோ.
தியக்த என்றால் தியாகம் செய்த, சமஸ்த என்றால் அனைத்து, கர்ம என்றால் கடமைகள். அனைத்து கர்மங்களையும் கடமைகளையும் பூர்த்தி செய்தவன், தியாகம் செய்தவன். இங்க தியாகம்னா பூர்த்தின்னு அர்த்தம், நிறைவு செய்தவன், முடிச்சுட்டா அப்படின்னு அர்த்தம். இதனுடைய பொருள் என்னவென்றால், இது சந்நியாசியாக இருந்தால் இந்த சொல் எதை குறிக்குதுன்னா, அவன் எல்லா லௌகிக கடமைகளையும் விட்டுட்டு அவன் சந்நியாச வாழ்க்கை வாழ்றான்னு ஒரு பொருள். இதே இது இல்லறத்தில் இருப்பவர்களை குறிப்பதாக இருந்தால், அவன் கர்மயோக வாழ்க்கையை பூர்த்தி செய்து விட்டான் என்பது பொருள். என்ன, சந்நியாசியாக இருந்தாலும் இல்லறத்தில் இருந்தாலும் சில கர்மங்களை நம்ம துறக்கவே முடியாது. இந்த உடலை தூய்மையா வச்சிருக்கிற செயல்கள், பிறகு உடல் ஆரோக்கியமா வச்சிருக்கிற செயல்கள், பிறகு நம்மையே நம்ம பார்த்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் திறந்துட்டா நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கு ஒரு பொறுப்பும் இல்லை, எல்லாம் எனக்கு முன்னாடி பிளேட்டை வச்சு அறுசுவை உணவை பரிமாறணும், நான் சாப்பிட்டு மட்டும் தூங்கணும். அப்படி கிடையாது. உண்மையிலேயே நம்ம இல்லறத்திலிருந்து துறவரத்துக்கு வந்தாலும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை கடமைகள் நமக்கு தான் இருக்கு, மற்றவர்களுக்கு கிடையாது. அவரவர்களுடைய வாழ்க்கை அவரவர்கள் தான் பார்த்துக்கணும். இங்க தியக்த சமஸ்த கர்ம என்றால் கடமைகள். இதையெல்லாம் செஞ்சாதான் மன தூய்மை வரும்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட கடமைகள். நம்ம சரீரத்தை பார்த்துக்கிறத யாரும் துறக்க முடியாது, அதை இங்கு பகவான் பேசவில்லை. அப்ப கடமைகள். இப்ப இல்லறத்தில் இருப்பவர்களாக இருந்தால் கர்ம யோகப்படி வாழ்ந்து மன தூய்மையை அடைந்தவர்கள். ஏன்னா சில தியாகம் எல்லாம் மனதளவுல தான் பண்ண முடியும். இப்ப நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மீதெல்லாம் ஓவர் அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லும் பொழுது அந்த பற்றை மனதளவுல தான் துறக்க முடியும். சாஸ்திரம் சொல்லியாச்சுன்னு போய் எல்லாத்திட்டையும் சொல்லிட்டு இருக்க கூடாது. இப்ப இனிமேல் உன் மேல பற்று கிடையாது, உன் மேல பற்று கிடையாது. பற்ற சில பேர் அதை வேற சொல்லிட்டு இருப்பாங்க, உன் மேல எல்லாம் எனக்கு அட்டாச்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்றது. அது இருக்குது, அதனுடைய வேற விளைவு தான் அப்படி சொல்றது. ஸோ இதெல்லாம் மனசுக்குள்ளதான் இருக்கணும். அட்டாச்மெண்ட் இல்லைன்னா டிபெண்டன்ஸ் இல்லைன்னு அர்த்தம், யாரையும் நான் சார்ந்தில்லை அப்படின்னு அர்த்தம். இப்ப தெக்த சமஸ்த கர்மா என்றால் இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு கடமைகள் இருக்கின்றது, அது கர்ம யோகமாக இருக்கின்றது. பிறகு இவர்கள் தியாகம் செய்த காரணத்தினால் அந்த காலத்தை ஞான யோகத்திற்கு பயன்படுத்தி அவர்கள் அந்த தியாகத்தை ஞானத்திற்கும் பயன்படுத்தி உள்ளார்கள். இப்ப இந்த சொல் எல்லா சாதனைகளையும் குறிக்கின்றது. தெக்த சமஸ்த கர்மா என்றால் கர்மயோகம் ஞான யோகம் என்ற இரண்டு சாதனைகளை பூர்த்தி செய்தவர்கள். பிறகு அடுத்த சொல் நிவேதிதாத்மா. இந்த இடத்துல ஆத்மாங்கிற சொல்லுக்கு அகங்காரம் என்பது பொருள். அகங்காரம்னா இந்த இடத்துல நெகட்டிவ் அர்த்தம் அல்ல, இண்டிவிஜுவாலிட்டி, ஜீவத்துவம், நான் என்கின்ற தனித்தன்மை, அந்த ஒரு செப்பரேஷன். இப்ப நான்கிறது மற்றவர்களிடமிருந்து விலகி இருக்க, அந்த நான்கிற ஒரு இண்டிவிஜுவாலிட்டி ஆத்மா அகங்கார தத்துவத்தை நிவேதித என்றால் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்தவர்கள். நிவேதிதம் அப்படின்னு சொன்னா நைவேத்தியம் சொல்றமே, அதேதான். நம்ம அகங்காரத்தை பகவானுக்கு அர்ப்பித்து விட்டோம். அதாவது நம்மளுடைய பொருள் தான் பகவானுக்கு வச்சுட்டோம் அப்படின்னா அது பிரசாதம் ஆயிருது. அதுக்கப்புறம் இது என்னுடையதுன்னு சொல்லக்கூடாது, அது பிரசாதம்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். இப்ப பக்கத்து வீட்டு ஒருத்தருக்கு போய் நீங்க ஏதாவது கொடுத்தீங்கன்னா வேண்டாம்பாங்க, பிரசாதம்னு சொன்னா உடனே கையை நீட்டிக்குவார்கள். ஏன்னா இது நான் செஞ்ச புளியோதரைன்னு சொன்னா நீ கொடுத்து நான் என்ன சாப்பிட்றது, அந்த கர்வம் வந்துடும். நீ யாரு கொடுக்கறது, நான் யாரு சாப்பிட்றது, அல்லது சுத்தமா செஞ்சையோ இல்லையோ, இப்படி எல்லாம் கோபம் வந்துடும். ஆனா பிரசாதம்னு சொன்ன உடனே வாங்குறவங்க மனசுல அது உன்னுடையதல்ல, அது ஈஸ்வரனுடையது அப்படிங்கிற புத்தி வந்துடுது. அதே போல கோயில்ல பிரசாதம்னு வாங்கி சாப்பிட்டா அங்க உப்பு காரம் ஸ்வீட் எது இருந்தாலும் ஒழுங்கா சாப்பிட்டு வந்துடும். வீட்டில் அப்படி இருந்தா ஒத்துக்கிறது இல்லை. காரணம் என்ன, இது நான் சம்பாரிச்சது, இது நீ செய்தது, இது உன்னை சார்ந்தது அப்படிங்கிற புத்தி.
இதே இது ஈஸ்வரன் அப்படிங்கிற புத்தி வந்தால், அப்படிங்க நிவேதித ஆத்மானா இந்த அகங்காரம் பகவானிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. அதுக்கப்புறம் நான்கிறது கிடையாது. ஏன்னா இந்த அகங்காரத்தையே பகவானுக்கு நைவேத்தியமா கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இங்க நான்கிறதே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த அகங்காரம் எதையெல்லாம் நான் சொல்லுதோ அது அந்த அகங்காரம் என்னன்னு புரிஞ்சுட்டு சொல்லணும், இது ஈஸ்வரனுடையது, விவகாரத்துக்காக நான் சொல்றேன். அப்படி நிவேதித ஆத்மா அப்படின்னா அந்த அகங்காரத்தை இறைவனிடம் சரணடைந்தவர்கள். இது ஞானத்தின் விளைவு. இந்த அகங்காரம் தனக்கு மேல ஒரு வஸ்து இருக்குன்னு தெரிஞ்சாதான் தன்னை விடும். தனக்கு மேல ஒரு வஸ்துவை பார்க்கலின்னா அகங்காரத்தினால விட முடியாது. இப்ப நம்ம ஆத்துல தத்தளிச்சிட்டு இருக்கோம். எப்ப ஆத்திலிருந்து நம்ம மேல வருவோம்னா யாராவது ஒரு கையை கொடுத்தா தான் நம்ம என்ன பண்ணுவோம், எதை பிடிச்சிட்டு இருக்கிறோமோ அதை விட்டுட்டு மேலோட கையை பிடிப்போம். நம்மளாக விட்டுட்டு சும்மா கையை நீட்டினோம்னா என்ன ஆகும், இப்போ இருக்கிறது இல்லாம போயிடுவோம். இப்போ ஆத்துல அடிச்சுட்டு போகும்போது எதையோன்னு பிடிச்சிட்டு இருக்கிறோம். அதை பிடிச்சிட்டு இருக்கிறது முதலையாங்க கூட இருக்கலாம். ஆனா அதை பிடிச்சிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம இருக்கிறோம். ஒருத்தர் கை கொடுக்கிறாருன்னா அந்த கையை எப்ப பிடிச்சு இதை எப்ப விடுவோம், இந்த கைக்கு வேற ஒன்ன பார்க்கணும். அதே போல இந்த அகங்காரம் தனக்கு மேலான ஒரு வஸ்துவை பார்த்தா தான் தன்னை அது விடும். அப்படி அந்த ஈஸ்வர பிரம்ம தத்துவத்தை பார்த்து இந்த அகங்காரம் தன்னை இழந்து விடுகிறது. அதுதான் நிவேதிதாத்மா. நிவேதிதாத்மானா அகங்காரம் தியாகம், தன்னை விட்டு விட்டு எப்பொழுது அந்த ஈஸ்வரனிடம் ஐக்கியம் ஆகிறதோ பிறகு பகவான் அடுத்த அழகான ஒரு வார்த்தையில சொல்றார், விசிகீர்ஷிதஹ மே. அப்படிப்பட்டவர்கள், இங்க ரெண்டு சொல்லிட்டார் பகவான், ரெண்டே சொல்லுதான். தெக்த சமஸ்த கர்மா நிவேதிதாத்மா. இதுல முழு வேதாந்த பாதையை அடக்கிட்டார். நம்ம பர்சூட் அனைத்தையும் பகவான் அடக்கிட்டார். தன்னுடைய அகங்காரத்தை சரணடைந்த எல்லா சாதனைகளையும் செய்து முடித்த அந்த சாதகனை மே விசிகீர்ஷிதக என்றால் அவன் மோக்ஷத்துக்காக என்னால் கருதப்படுகின்றான். மே என்றால் மயா, என்னால். விசிகீர்ஷிதக அப்படின்னா அவனை நான் கன்சிடர் பண்றேன். இது ஏதோ ஜாபுக்கு அப்ளை பண்ணிட்டு நம்ம குவாலிஃபிகேஷன் எல்லாம் கரெக்டா இருந்தா அந்த ஜாப் எடுக்கிறவங்க சரி இந்த அப்ளிகேஷனை கன்சிடர் பண்ணலான்னு சொல்றாங்கல்ல, அதே போல பகவான் சொல்றார், இப்படிப்பட்ட ஆளைத்தான் நான் கன்சிடர் பண்றேன். விசிகீர்ஷிதக அப்படின்னா அவன் எடுத்து கொள்ளப்படுகின்றான். இஸ் டேக்கன் ஃபார். எதற்கு? அடுத்த ஸ்லோகத்தை அடுத்த வரியில பகவான் சொல்றார், இந்த ஸ்டேட்டுக்கு அவனை நான் எடுத்து கொள்கிறேன். இந்த ஸ்டேட்டுக்கு அவனை எடுத்து, அதாவது இந்த கம்பெனிக்கு அவனை எடுத்துக்கிறதுக்கு நான் கன்சிடர் பண்றேன்னு சொல்றது போல அவன் என்னால் கண்காணிக்கப்படுகிறான். நான் அவனை பார்த்தர்றேன். ஓ இப்படி ஒரு ஆள் இங்க வந்துட்டு இருக்கு நம்மை நோக்கி அப்படின்னு சொல்றார். விசிகீர்ஷிதக அப்படின்னா he is considered by me. என்னால் அவன் பார்க்கப்படுகிறான், அங்கீகரிக்கப்படுகிறான். அதுக்கு சரியான தமிழ் வார்த்தை வேணும்னா அங்கீகாரக. அவன் அங்கீகரிக்கப்படுகிறான். எதற்கு? ததா அமிர்தத்துவம் பிரதிபத்தியமானக. அப்பொழுது அவன் மரணமற்ற நிலையை அடைந்தவனாக. ததா அப்பொழுது அமிர்தத்துவம், அமிர்தத்துவம்னா மோக்ஷம், பிரதிபத்தியமானகன்னா ஆல்மோஸ்ட் அவன் மோட்சத்தை அடைந்தவனாக. பிறகு அவன் எதற்கு கன்சிடர் பண்ற அவனை நான்? மயா ஆத்ம பூயாய, அவன் என் சுரூபமாகவே ஆவதற்கு கல்பதேவை தகுதியை அடைந்து விடுகின்றான். he becomes one with me சொல்றார் பகவான். அவன் நானாகவே ஆகி விடுகின்றான். இப்ப ஆத்ம பூயாய அப்படின்னு சொன்னா என் சுரூபமாகவே, அத்வைத தத்துவமாகவே, இரண்டற்ற நிலை. இப்ப அத்வைத நிலையை, அத்வைத சித்தி அப்படின்னு சொல்றோம். அத்வைத சித்திக்கு கல்பதே ஃபிட்டின்,
அவன் அதற்கு தகுதியை அடைந்து விடுகின்றான். இப்ப யார் இப்படிப்பட்ட சாதனைகளை பூர்த்தி செய்துள்ளார்களோ அவர்களை நான் மோட்சத்திற்காக அவர்களை நான் தேர்ந்தெடுத்து பிறகு அமிர்தத்துவத்தை அடைந்தவர்களாக என் சொரூபம் ஆகின்றார்கள். இப்ப எப்படி பகவான் முடிக்கிறார்? இந்த முழு பகுதி உத்தவ கீதையிலேயே, குறிப்பா பாகவத புராணத்திலேயே நமக்கு பக்தி அப்படிங்கிறதா சாராம்சம். எல்லா சாப்டர்லையும் நம்ம ஏதோ ஒரு இடத்துல பக்தியை பகவான் பேசிக்கொண்டே வந்தார். அதுவும் துவைத பக்தியைத்தான் பேசிக்கொண்டு வந்தார். ஆனா தன்னுடைய முடிவுரையில அந்த பக்தியினுடைய பலன் ஞானம் என்னன்னா, அவனும் நானும் வேறல்ல, அவன் என் சொரூபமாக இருக்கின்றான் என்று இந்த அத்வைத ஸ்திதி, அத்வைத ஸ்டேட்டில் பகவான் தன்னுடைய உபதேசத்தை நிறைவு செய்கின்றார். இப்போ உத்தவ கீதையில பகவானுடைய டீச்சிங் இந்த ஸ்லோகத்துடன் முடிவடைகிறது. பிறகு அடுத்த ஸ்லோகங்களில், அடுத்த ஒரு 2 ஸ்லோகத்தில் சுக பிரம்மன் என்ன, நாம் இப்போ எங்கே இருக்கோம் அதை மறந்துடக்கூடாது. பாகவத புராணத்தில் 11வது ஸ்கந்தத்தில் இருக்கிறோம். சுகர் பரீட்சித்துக்கு சொல்லி கொண்டிருக்கின்றார். இப்போ சுகர் உத்தவருடைய நிலையை வர்ணிக்கின்றார். அவருடைய ஸ்டேட், அவருடைய மனம், அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் சொல்கிறோமே, அதை அடுத்த 2 ஸ்லோகத்தில் வர்ணிக்கின்றார். பிறகு உத்தவர் தன்னுடைய மனநிலையை பகவானிடம் கூறுவார். ஏன்னா பகவான் கேள்வி கேட்டிருக்கார், உனக்கு பிரம்மன் புரிஞ்சுதா, மனசில் இருக்கிற சோக மோகம் எல்லாம் போச்சான்னு கேள்வி கேட்டிருக்கார். அதற்கு உத்தவர் பதில் சொல்லுவார் சில ஸ்லோகங்களில். பிறகு மீண்டும் பகவான் உத்தவருக்கு டீச்சிங்னு சொல்றதை விட சில இன்ஸ்ட்ரக்ஷன், நீ என்னுடைய பதரிகா ஆசிரமத்துக்கு சென்று அங்கு இப்படி இரு அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார். பிறகு அவர் அங்க போய் என்ன ஆனார். அத்துடன் இந்த பகுதி முடிவடைய இருக்கின்றது. இனி அடுத்த பகுதியில சுக பிரம்மம் பரீட்சித்துக்கு உத்தவருடைய நிலையை கூறுகின்றார். எப்பொழுது? உத்தவ கீதைக்கு பிறகு. இதோட உத்தவ கீதை முடிஞ்ச மாதிரி தான். அதாவது பகவானிடம் உத்தவர் இந்த ஞானத்தை பெற்ற பிறகு உத்தவருடைய நிலை என்ன. இப்ப நம்மளே இப்படி பார்க்கணும், ஞானத்துக்கு முன்னாடி நம்ம லட்சணம் எப்படி இருந்துச்சு, ஞானத்துக்கு அப்புறம் நம்ம லட்சணம் இப்படி இருக்கு. இங்க லட்சணம்னா மனதினுடைய ஸ்திதி. அதுதான் இப்பொழுது 2 ஸ்லோகத்தில் வர்ணிக்கப்படுகின்றது. 35வது ஸ்லோகம். ச ஏவ மாதர்ஷித யோக மார்கக ததோத்தம ஸ்லோக வசோ நிஷம்ய பத்தாஞ்சலி ப்ரீத்யுபருத்த கண்டக ந கிஞ்சித் ஊச்சே அஸ்ரு பரிப்ளுதாக்ஷக சக அவர், அந்த உத்தவர், ஏவம் ஆதர்ஷித யோக மார்கக. ஏவம் என்றால் இந்த விதத்தில், இந்த முழு உத்தவ கீதை டீச்சிங் இந்த விதத்தில் பகவானால், கிருஷ்ண பகவானால், ஆதர்ஷித என்றால் உபதேசிக்கப்பட்ட, இங்க ஆதர்ஷிதம் அப்படின்னு சொன்னா வழிகாட்டப்பட்ட. இங்க எப்படி பகவான் வழிகாட்டினார்? டீச்சிங், உபதேசத்தின் மூலமாக வழிகாட்டினார். இப்ப ஆதர்ஷிதம் என்றால் காண்பிக்கப்பட்ட. எப்படி காண்பிக்கப்பட்டது? டீச்சிங், உபதேசத்தினால் காண்பிக்கப்பட்ட யோக மார்கக. இங்க யோகம்னா ஆன்மீகம், யோக மார்கக அல்லது மோக்ஷ மார்கக. யோகம்னா மோக்ஷம் எடுத்துக்கலாம், அல்லது ஆன்மீகம். மார்ககன பாதை. பகவானால் இவ்விதம் மோக்ஷ மார்க்கம் உபதேசிக்கப்பட்ட உள்ளது. அப்படின்னா என்ன? இவருக்கு ஃபுல் ரூட் மேப் தெரிஞ்சாச்சுன்னு அர்த்தம்.
மோட்சம் வரைக்கும் உள்ள ரூட் மேப் வந்து இவருக்கு காட்டப்பட்டு விட்டது. இந்த ரூட் என்ன அப்படின்னா, வேற எங்காவது இப்போ எங்காவது யாத்திரை போகணும்னா முதல்ல நம்ம எல்லாம் உட்கார வச்சு ஒரு மீட்டிங் எடுப்பார்கள். அது வடநாடு எங்காவது ஒரு பெரிய யாத்திரை, கைலாச யாத்திரைன்னு வச்சுக்கோமே, ஒரு மீட்டிங் நடக்கும். மீட்டிங் முடிஞ்ச உடனே நாங்கள் போயிட்டேன்னு சொல்லக்கூடாது. மீட்டிங் எதுக்கு அப்படின்னா, அங்கே போகிறது எப்படி போகணும், என்ன மெஷர்மெண்ட் எடுத்துக்கணுங்கிறதுக்காக. அப்போ அந்த மீட்டிங் வந்து போகிறதுக்கான தயார். ஆனால் இந்த யாத்திரை இருக்கு, நம்ம கிளாஸ் கேட்க கேட்க அப்படியே போயிட்டே இருப்போம், முன்னேறிட்டே இருப்போம். அறிவு வர வர, ஏன்னா இங்கே டிஸ்டன்ஸ் நமக்கும் பகவானுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து அஜ்ஞானம் அல்லது பஞ்சகோஷம்னு வச்சுக்குவோமே. அப்படியே ஒவ்வொரு கோஷத்தை கடந்து போக போக நம்ம பகவானிடம் போயிட்டே இருக்கோம். அப்படி ஆதர்ஷித யோக மார்க்க, அழகான சொல். இந்த உத்தவர் இவ்விதம் பகவானுடைய உபதேசத்தினால் மோக்ஷ மார்க்கம் காட்டப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட பகவான், அப்படிப்பட்ட உத்தவர், பகவானால் மோக்ஷ மார்க்கம் அறிவிக்கப்பட்ட இந்த உத்தவர் ததா அப்பொழுது உத்தம ஸ்லோக வச்சோ நிஷம்ய. உத்தம ஸ்லோகங்கிற சொல் பகவானை குறிக்கின்றது. உத்தம ஸ்லோக, இங்க ஸ்லோகம் என்றால் கீர்த்தி, புகழ் என்று பொருள். உத்தம ஸ்லோக என்றால் மேலான புகழை உடைய. உத்தம ஸ்லோகன உண்மையான மேலான புகழை உடைய, கீர்த்தியை உடைய, ஐஸ்வர்யத்தை உடைய, விபூதியை உடைய பகவானுடைய வச்சக, அவருடைய உபதேசத்தை, அவருடைய டீச்சிங், அதை நிஷம்ய. நிஷம்ய என்றால் அதை உள்வாங்கி, அதை அவர் பெற்றுக்கொண்டு, அனுபவித்து, தனக்குள் வாங்கி கொண்டு. அப்பொழுது உத்தம ஸ்லோகருடைய வச்சனத்தை, பகவானுடைய உபதேசத்தை நிஷம்யன தன்மயமாக்கி கொண்டவராக. அப்ப இதிலிருந்து என்ன சொல்றார்? இவருக்கு மார்க்கம் காட்டப்பட்டது, அந்த அறிவை இவர் நிலைப்படுத்தி கொண்டார், அறிவை அடைந்தார். இனி அடுத்த 2 வரியில அவருடைய நிலை, அவர் என்ன செஞ்சார், இப்படி பகவான் சொன்னதுக்கு அப்புறம் உத்தவர் என்ன செய்தார், அவருடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருந்தது, அவருடைய உணர்வுகள், மனம் எப்படி இருந்தது. பத்தாஞ்சலிஹி, பத்த அஞ்சலிஹி, கை கூப்பியவராக. இப்ப வந்து உத்தவரை வர்ணிக்கிறார். உத்தவர் வந்து பகவானை பார்த்து கை கூப்பியவராக, வணங்கி, பகவானை வணங்கி, பிரீத்தியா அன்புடன், பக்தியுடன், பிரீத்தி உபருத்த கண்டக, பிரீத்தியா உபருத்த கண்டக. பிரீத்தி என்றால் அன்பு. இந்த இடத்துல வந்து அன்புன்னு சொல்றதை விட கிராட்டிடியூடு, நன்றி உணர்வு. அந்த நன்றி உணர்வினால் உபருத்த கண்டக, அவருக்கு பேச்சு வரமாட்டேங்குதான். உபருத்தனா அடைக்கப்பட்ட, கண்டகனா தன்னுடைய தொண்டை, வாய் அடைக்கப்பட்டவராக. தன்னுடைய தொண்டை வந்து அந்த கிராட்டிடியூடுனால அடைந்து விட்டது. உபருத்த கண்டக, அன்புனால் அல்லது பிரீத்தியினால் அவரால் பேச இயலவில்லை. கொஞ்ச நேரத்துக்கு ந கிஞ்சித் ஊச்சே, ஊச்சேனா பேசவில்லை, ந பேசவில்லை, அவர் எதுவும் பேசவில்லை. கிஞ்சித்னா அவரால் ஒன்றும் பேச இயலவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த இடத்துல மௌனமாக இருந்தார். பிறகு மௌனமாக இருந்து அந்த மௌனத்தை களைச்சிட்டு இப்படி பேசினார் அப்படின்னு சொல்ல போறார். இப்போ அவருக்கு ஃபர்ஸ்ட் என்ன வந்துச்சா, அவர் வந்து மௌனத்தை அடைந்தார். அதான் சாஸ்திரத்தினுடைய பலன். சாஸ்திரம் படிக்க படிக்க நமக்கு பேச்சு குறையணுமே தவிர பேச்சு அதிகமாகக்கூடாது. ஆனால் சில பேர்த்துக்கு சாஸ்திரம் பேசுறதுக்கு இனி ஒரு சப்ஜெக்ட் கிடைச்சதுன்னு, என்ன சப்ஜெக்ட் கிடைச்சாலும் பேசிடுறோமல்ல, அப்போ பேசுறதுக்கு இனி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு பேசிட்டு இருக்க கூடாது. அப்படி ஊச்சே ந கிஞ்சி தூச்சே. பல கிளாஸ்ல நம்ம பார்த்துருக்கோம் சதாசிவ பிரம்மேந்திராவுடைய வாழ்க்கை.
சதாசிவ பிரம்மேந்திரா ஒரு பெரிய மகா, மானச சஞ்சரரே போன்ற நூல்கள் எல்லாம் எழுதினார், பாடல்கள் எல்லாம் எழுதியவர். அவர் குரு கிட்ட படிச்சுட்டு அத்வைதம் படிச்சுட்டு எல்லார் இடத்துலையும் போய் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாராம். ஆர்கியூ பண்ணி வின் பண்ணிட்டு இருந்தாராம். யாராவது துவைதம் விசிஷ்டா துவைதம் எல்லாம் பேசினா போறது வாதத்துக்கு கூப்பிடுறது. அதாவது நம்ம 2 பேரும் வாதம் பண்ணலான்னு எல்லாத்தையும் பேசி இவருடைய அந்த திறமையினால புலமையினால எல்லா வாயும் அடைச்சிட்டு இருந்தாராம். யாரோ போய் அவர் குரு கிட்ட இவரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, உங்க சிஷ்யன் சும்மா இருக்க மாட்டேங்கிறான், எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாத்தையும் ஆர்கியூ பண்ணிட்டு எல்லாத்தையும் பேச்ச அடைச்சிட்டு இருக்கான்னு. அப்ப குரு கூப்பிட்டு அவர்கிட்ட கேட்டாரா ஒரே ஒரு வார்த்தை, ஊர்வாயை எல்லாம் நீ அடைச்சிட்டு இருக்கிற, ஓ வாயை நீ எப்ப அடைக்க போற? அதுதான் அவர் பேசிய கடைசி நாள். அதுக்கப்புறம் வாழ்க்கை பூரா மௌனமா இருந்தார்கள். அவருடைய கதையில நம்ம படிக்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இது நிஜமா நடந்ததோ இல்லையோ, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனுடைய பொருள் மௌனம். இந்த ஞானத்தினுடைய பலன் பேச்சு, கோபம், பொறாமை இதெல்லாம் குறைதல். ந கிஞ்சித் ஊச்சே அஸ்ரு புளுத அக்ஷக, அஸ்ரு பரிப்ளுத அக்ஷக. அஸ்ரு என்றால் ஆனந்த கண்ணீர், இந்த இடத்துல பரிப்ளுதன நிறைந்த, அக்ஷக என்றால் கண்கள். அதாவது கண்கள் நிறைய அவருக்கு நீர் வந்தது அப்படின்னா ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம். பகவானுடைய உபதேசம் புரிந்தது, அந்த ஞானத்தின் பலனை அடைந்தோம் என்ற மகிழ்ச்சியில் அவருடைய கண்களில் ஆனந்த கண்ணீர் இருந்தது. இது அவருடைய ஸ்டேட், அதாவது மௌனத்தை அடைந்தார். இந்த ஞானம் அவருக்கு மௌனத்தை கொடுத்தது. இனி அடுத்த ஸ்லோகத்துல இதையெல்லாம் சரிப்படுத்திட்டு பகவானிடம் பேச ஆரம்பிக்கின்றார் என்று சுகபிரம்மன் குறிப்பிடுகின்றார். அடுத்து 36வது ஸ்லோகம். விஷ்டப்ய சித்தம் பிரணயாவதூர்ணம் தைர்யேன ராஜன் பகுமன்யமானக கிருதாஞ்சலி பிராகயது பிரவீரம் சீர்ஷ்ணா ஸ்பிருஷம் தச்சரணாரவிந்தம் விஷ்டப்ய சித்தம் பிரணய அவதூர்ணம். விஷ்டப்ய என்றால் நடுநிலைப்படுத்தி, சித்தம் என்றால் மனதை, புத்தியை, மனம் புத்தி இவைகளை சமப்படுத்தி நடுநிலைப்படுத்தி, பிரணய அவதூர்ணம். இங்க பிரணயம்னா அன்பு, அவதூர்ணம்னா அன்பால் தாக்கப்பட்ட மனதை, அந்த கிராட்டிடியூடுனால தாக்கப்பட்ட மனதை சமப்படுத்தி நெறிப்படுத்தி, தைரியேன, தைரியேன என்றால் உறுதியுடன், தெளிவுடன். இங்க தைரியம் அப்படின்னா கிளாரிட்டி, தெளிவுடன், தெளிவுடன் தன்னுடைய மனதை அமைதிப்படுத்தி. ராஜன், இங்க ராஜன் சுகபிரம்மன் பரீட்சித்தை அழைக்கின்றார். ராஜன் இவர் இப்ப சாதாரண நிலைக்கு முதல்ல மௌனத்தை அடைந்தார், கலங்கினார், அவருக்குள்ள அன்பு பக்தி கிராட்டிடியூட் எல்லாம் வெளிப்பட்டது. இப்ப அதையெல்லாம் அவர் அமைதிப்படுத்தி பகுமன்யமானக. பகுமன்யமானகிறது அவருடைய மனநிலையை வர்ணிக்கின்றார். தன்னை ஒரு பாக்யவானாக கருதி, பகுமன்யமானகனா ஐ ஆம் பிளஸ்ட் அப்படிங்கிற தாட். மன்யமானகன தன்னை பற்றியே நினைக்கிறது. பகு என்றால் நான் உண்மையில் பாக்யசாலி, பேறு பெற்றவன் என்று தன் மீது ஒரு நிறைவை அடைந்து. இதுக்கு முன்னாடி சிஷ்யனா வரும்போது எப்படி வருவா? நான் ஒரு பாவி, பாவம் பண்ணவன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்தவன். இப்போ நான் பாவிங்கிற எண்ணம் போய் அகம் தன்யக,
தன்யகன்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவார்கள். நான் பேறு பெற்றவன், கொடுத்து வைத்தவன், மகிழ்ச்சிக்குரியவன் என்று தன்னை நினைத்து கிருதாஞ்சலிகி, கிருதாஞ்சலிகின 2 கைகளையும் கூப்பி பிராக எது பிரவீரம், பிராகன இவ்விதம் கூறினார். அடுத்து வருகின்ற 4 ஸ்லோகத்தில் இவர் பேச போறார். இனிமேல் இவ்விதம் கூறுகின்றார். யாரிடம்? எது பிரவீரம், எது குலத்தில் மேலாக இருக்கின்ற கிருஷ்ணரிடம். எது பிரவீரம்ங்கிறது கிருஷ்ண பகவானை குறிக்கின்றது. கிருஷ்ண பகவானிடம் இவ்விதம் பேசலானார். பிறகு பேசும் பொழுது எப்படி? சீர்ஷ்ணாஸ்பிருஷன் தச்சரணார விந்தம். சீர்ஷ்ணா என்றால் உத்தவர் தன்னுடைய தலையின் மூலமாக, ஸ்பிருஷன் தொட்டு, எதை? தது சரணார விந்தம், பகவானுடைய பாதத்தை தன்னுடைய தலையினால் தொட்டு. சரண அரவிந்தம்னா தாமரை போன்ற பகவானுடைய பாதத்தில் தன்னுடைய தலையை வைத்து வணங்கி இவ்விதம் பேசலானார். அப்போ சுகர் உத்தவருடைய நிலையை கூறி விலகிக் கொள்கின்றார். இனி அடுத்து 4 ஸ்லோகங்களில் உத்தவர் தன்னுடைய மனநிலையை கூறுகின்றார். இந்த உத்தவ கீதையை கேட்டதற்கு பிறகு பகவானிடம் பேசுகின்றார். இதுவரை கேள்வி கேட்ட உத்தவர் இப்பொழுது மனநிலையை பகிர்ந்து கொள்கின்றார். 37வது ஸ்லோகம். வித்ராவிதோ மோக மகாந்தகாரக ய ஆஸ்ருதோ மே தவ சந்நிதானாத் விபாவசோ கின்னு சமீபகஸ்ய சீதம் தமோபி பிரபவந்த்யஜாத்ய. பகவானை அழைக்கின்றார் கடைசி 2 சொற்களால். அஜ ஆத்ய, ஹே அஜ, ஹே ஆத்ய. ஹே அஜ என்றால் பிறப்பற்ற இறைவா, ஆத்ய என்றால் அனைத்திற்கும் மூலமாக இருக்கின்ற இறைவா. ஹே அஜ, ஹே ஆத்ய, அழிவற்ற அனைத்திற்கும் முதன்மையாக இருக்கின்ற இறைவா என்று இறைவனை அழைத்து, அது கடைசி சொற்கள். இனி சொல்றார், வித்ராவிதக மோக மகாந்த காரக. மோகம் என்கின்ற பெரிய இருளானது, மோக மக, மகத்துனா பெரிய, அந்த காரகன இருள். இந்த இடத்துல பெரியனா அடர்ந்த, அவ்வளவு சுலபமாக விளக்க முடியாத, அவ்வளவு சுலபமா நம்மைய விட்டு போகாத மோகம் என்கின்ற கொடிய இருளானது, அவ்வளவு சுலபமாக நீக்க முடியாத இருளானது வித்ராவிதக என்னை விட்டு அகன்று விட்டது, என்னை விட்டு நீங்கி விட்டது. வித்ராவிதகனா ஓடி போயிடுச்சுன்னு அர்த்தம். எது ஓடி போயிடுச்சுன்னா அவ்வளவு சுலபமா ஓடி போகாத மோகம் என்கின்ற ஒன்று என்னை விட்டு நீங்கி விட்டது. யக ஆஸ்ருதக மே, எந்த மோகமானது என்னை பற்றி கொண்டிருந்ததோ, மே அப்படின்னா என்னை, ஆஸ்ருதகன என்னையே பிடித்து கொண்டிருந்த. சில சமயம் நம்ம சொல்றோம்ல, என்னை பிடிச்சிருந்த பேய் போயிடுச்சுன்னு, அதே தான் சொல்றாங்க. என்னை பிடிச்சிருந்த ஆசை போயிடுச்சு, பிடிச்சிருந்த பொறாமை போயிடுச்சுன்னு சொல்றோமே, அதே லாங்குவேஜில் சொல்றார், என்னை பிடித்திருந்த மோகம் என்கின்ற இந்த இருளானது நீங்கி விட்டது. ஸ்ட்ரெயிட் ஆன்சர், அதாவது உங்களுடைய உபதேசத்தினால். தவ சந்நிதானாத், தவ என்றால் இறைவனாகிய உங்களுடைய, சந்நிதானாத்
இங்க சந்நிதானம்ங்கிறதுக்கு டீச்சிங் ஒரு அர்த்தம், அதை விட ஒரு அர்த்தம் பிரசன்ஸ். அதான் சந்நிதானம்னு சொல்றோமே, இருப்பு. உங்களுடைய பிரசன்ஸ்ல நான் இருந்ததுனாலேயே எனக்கு மோகம் என்ற ஒரு அந்த காரணம், ஒரு அந்த காரக நீங்கி விட்டது. தவ சந்நிதானாத் என்றால் உங்களுடைய பிரசன்ஸ், உங்களுடைய இருப்பினால். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? பகவானுடைய பிரசன்ஸை டீச்சிங்னு புரிஞ்சுக்கணும். இப்போ குரு கிட்ட போனோம் அப்படின்னா அவருடைய பிரசன்ஸ்ல என்ன கிடைக்கும்னா டீச்சிங் தான் கிடைக்கும். ஆகவே உங்களுடைய உபதேசம், உங்களுடைய சந்நிதானம், உங்களுடைய அசோசியேஷன், உங்களுடைய சம்பந்தம், அதனால் எனக்கு இந்த மோகமானது நீங்கி விட்டது. என்ன பகவான் கேட்டார்? மோகம் போச்சா? பிறகு சோகம் போச்சான்னு கேட்டார். இவர் சென்று விட்டது. பிறகு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். எப்படி? விபாவசோஹோ கிம்னு சமீபகஸ்ய சீதம் தமோ பீஹி பிரபவந்தி. விபாவசோஹோ, ஒளி பொருந்திய சூரியன் சந்திரன் போன்ற அந்த ஒளியின் இடத்தில், சமீபகஸ்ய அந்த ஒளியினுடைய பிரசன்ஸ்ல, அதாவது லைட்டுங்கிற பிரின்சிபலை உதாரணமா எடுத்துக்கிறார். சூரியன் என்ற ஒளியினுடைய பிரசன்ஸ்ல இருக்கும் பொழுது சீதம் தமோ பீஹி கிம்னு பிரபவந்தி, இவைகளெல்லாம் எப்படி இருக்காதோ. ஃபர்ஸ்ட் தமக, தமகன இருள். சூரியனுடைய பிரசன்ஸ்ல, சூரியனுடைய அருகில எப்படி இருள்ங்கிறது ஒன்று இருக்காதோ, அதே போல சீதம் குளிர் அப்படிங்கிறது ஒன்று இருக்காதோ, அதே போல பீகி என்றால் பயம் என்ற ஒன்று இருக்காதோ. இப்போ இருள்ல நம்ம நடுங்கிட்டும் பயந்துட்டும் இருப்போம், ஒன்றும் தெரியாமல் இருப்போம். இப்போ சூரியனுடைய பிரசன்ஸ்ல சமீபகஸ்ய குளிர் பயம் இருள் நகி நனு கிம்னு பிரபவந்தி, அது எப்படி இருக்க முடியும்? அதுபோல உங்களுடைய உபதேசத்தினால் என்னுடைய மனதில் இருக்கின்ற மோகமானது நீங்கி விட்டது. மேலும் கூறுகின்றார், பிரத்யர்ப்பிதோ மே பவதானுகம்பினாம் ப்ருத்யாய விஞ்ஞானமய பிரதீபகம் ஹித்வா கிருதஜ்ஞஸ்தவ பாதமூலம் கோன்யத் சமீயாத் சரணம் த்வதீயம். இந்த ஸ்லோகத்தில் உத்தவர் பகவானிடம், உங்களுடைய உபதேசத்திலிருந்து எனக்கு எதுவும் புதிதாக நீங்கள் கொடுக்கவில்லை, என்னிடத்தில் இருந்ததையே நீங்கள் எனக்கு திருப்பி கொடுத்தீர்கள் அப்படின்னு சொல்றார். பிரத்யர்ப்பிதக அப்படின்னு சொன்னா திருப்பி கொடுத்தல், திருப்பி கொடுத்தல். இப்ப ஒருத்தர் இடத்துல நம்ம புஸ்தகத்தை வாங்கி இருக்கிறோம், கடனுக்கு படிக்கிறதுக்கு வாங்கி இருக்கோம். திருப்பி கொடுக்கும் போது நான் அவருக்கு புஸ்தகத்தை கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது, திருப்பி கொடுத்தேன்னு சொல்லணும். காரணம் என்ன? அது நம்ம புஸ்தகம் அல்ல, அது அவருடைய புஸ்தகம். அவருடைய புஸ்தகத்தை நம்ம வாங்கி இருக்கோம், திருப்பி கொடுக்கிறோம் இல்லையா? அதான் பிரத்யர்ப்பிதக. அர்ப்பிதம்னா கொடுத்தல், பிரத்யர்ப்பிதம்னா திருப்பி கொடுத்தல். அப்ப இங்க உத்தவர் என்ன சொல்றார்? நீங்கள் எனக்கு திருப்பி கொடுத்துள்ளீர்கள். அப்படின்னா ஏற்கனவே என்கிட்ட அது இருந்திருக்கு, அது எனக்கு புரியவில்லை, அதனால நான் உழன்று கொண்டிருந்தேன், அதை நீங்கள் மீண்டும் எனக்கு திருப்பி கொடுத்துள்ளீர்கள். எதை கொடுத்துள்ளீர்கள்? விஞ்ஞானமய பிரதீபக, விஞ்ஞானமயம் என்கின்ற அறிவை எனக்கு திருப்பி கொடுத்துள்ளீர்கள். பிரதீபகன லைட், விஞ்ஞானமயகன ஞானம். இந்த இடத்துல ஞானத்தை எனக்கு திருப்பி கொடுத்துள்ளீர்கள், அதாவது பிரம்மத்தை நீங்க எனக்கு திருப்பி கொடுத்துள்ளீர்கள். இதுல இருந்து இன்டைரக்டா என்ன சொல்றாருன்னா,
நீங்க எனக்கு கொடுத்தது ஒரு காலத்தில் இடத்தில் அடையப்படும் பொருளை எனக்கு கொடுக்கல. அப்படி கொடுத்திருந்தா அதை அடைஞ்சு நான் இழந்திருப்பேன். நீங்க எனக்கு கொடுத்த பொருள் ஏற்கனவே என்னிடம் இருந்த பொருள், நான் அஞ்ஞானத்தினால் இழந்த பொருள், அதை எனக்கு கொடுத்துள்ளீர்கள். எப்படி கொடுத்தீர்கள்? மே பவதா அனுகம்பினா, உங்களுடைய அனுகிரகத்தினால், உங்களுடைய உபதேசத்தினால். பவதா அனுகம்பினான்னா உங்களுடைய அனுகிரகத்தினால் கொடுத்தீர்கள். யாருக்கு? பிருத்யாய. பிருத்யாயனா சிஷ்யனான எனக்கு. இங்க பிருத்யகன சர்வன்ட்னு அர்த்தம், இந்த இடத்துல சிஷ்யன். சிஷ்யனான எனக்கு, சீடனான எனக்கு நீங்கள் எனக்கு அறிவை திருப்பி கொடுத்துள்ளீர்கள். இதை லிட்டரலா பார்த்தா என் மனசை எனக்கு கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். இங்க விஞ்ஞானமயகான மைண்டு, என் மனசையே எனக்கு திருப்பி கொடுத்துள்ளீர்கள். நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? எங்கெல்லாம் விற்க முடியுமோ வித்துட்டு இருந்தேன், எங்கெல்லாம் அலைய முடியுமோ அலைஞ்சிட்டு இருந்தேன். என் மனசே எங்கிட்ட இல்லைன்னு சொல்றமல்ல, அதுதான். என் மனசே எங்கிட்ட இல்லாம இருந்துச்சு. இப்போ உங்க அறிவினால், அனுகிரகத்தினால் என் மனசை எனக்கு திருப்பி கொடுத்து விட்டீர்கள். பிறகு அடுத்த 2 வரியில் என்ன சொல்றார்? இந்த நிலையை அடைந்த நான் இனி எங்கேயும் தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. நான் இனி எங்கேயுமே போக வேண்டாம். சில பயணமெல்லாம் எது வரைக்கும் போகணும்னா அந்த கடைசி இலக்கு அடையிற வரைக்கும், ஒரு சரியான ஆசிரியரை அடையிற வரைக்கும் தான் குரு ஹண்டிங் நடக்கணும். சில பேர் குருவை ஹண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு குருவை மாற்றி இனி ஒரு குரு, சரியில்லை இவர் அப்படின்ட்டு இனி ஒரு குரு. இந்த குரு தேடுதல் படலம் ஜென்மம் போரா இருக்கக்கூடாது. அது எது வரைக்கும் இருக்கணும்னா சரியான குரு கிட்ட போற வரைக்கும் இருக்கணும். அப்ப இவர் சொல்றார், நான் உங்களை அடைந்து உங்களிடம் அறிவை பெற்றதற்கு பிறகு நான் எங்கும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய தேடுதலுக்கு ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு சொல்றார். அதாவது உங்களுடைய உபதேசத்திலிருந்து நான் பயன் அடைஞ்சிட்டேன். இனி அறிவுக்காக நான் எங்கேயும் போக வேண்டாம், எங்கும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு மன நிறைவை தெரிவிக்கின்றார். அதே போலதான் அடுத்த 2 ஸ்லோகத்திலும் தெரிவிக்கின்றார். அடுத்த வகுப்பில் தொடர்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.